குலக்கல்வியை தமிழ்நாட்டில் 53இல் துரத்தி அடிக்கப்பட்டதை 70 ஆண்டுகள் கடந்து நம்மிடம் இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமே அதை எதிர்க்கிறோம் என குளத்தூர் மணி பேசினார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் பரப்புரை பயண பொதுக்கூட்டம் தமிழ்நாடு மாணவர் கழக மாநில அமைப்பாளர் பாரி சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திராவிடர் விடுதலைக் கழகம் தலைவர் குளத்தூர் மணி கலந்து கொண்டு பேசுகையில், ராஜாஜி அன்று குலக்கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். இப்ப என்ன சொல்கிறார்கள்? இந்த விஸ்வகர்மா யோஜனாவின் லோன் என்றான் பரம்பரை தொழில் செய்யணும். குடும்பத்தினுடைய பரம்பரை தொழில் என்பதற்கும் குலத்தொழில் என்பதற்கும் ஒரே பொருள்தான், ஒரே கொள்கை. தமிழ்நாட்டில் 53இல் துரத்தியடிக்கப்பட்டதை 70 ஆண்டுகள் கடந்து நம்மிடம் இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமே அதை எதிர்க்கிறோம் என குளத்தூர் மணி பேசினார். இருக்கட்டும், ராஜாஜி அன்று தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். பெரியார் சொன்னார், தாப்பா தொழிற்கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்குறான் வெளிநாட்டிலையும். அவன் உயர்நிலை படிப்பை முடித்த பின்னால், உயர்நிலை பள்ளியை முடித்த பின்னால் தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்குறான். நீ 6வது பையனுக்கு 7வது பையனுக்கு தரணிய. இவன் தச்சு தொழில் கொடுத்தா விரலை வச்சு வெட்டிக்குவானா, தச்சு தொழில் கற்றுக்குவானா, இவன் எதை பண்பானம் செய்யறதா, எதை பண்ற குலத்தொழிலை கற்றுக்கொள்வதுன்னாரு. இப்ப என்ன வார்த்தை சொல்றான்? ட்ரெடிஷனல் இருக்கிற, அதாவது பரம்பரை தொழில்களை செய்கிறவர்களுக்கு தான் இந்த விஸ்வகர்ம யோஜனாவில் லோனும் தான். பரம்பரை தொழில் செய்யணும், அவரு குலத்தொழில்னா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வேலை தான். குடும்பத்தினுடைய பரம்பரை தொழில் என்பதற்கும் குலத்தொழில் என்பதற்கும் ஒரே பொருள் தான். இவன் வேற வார்த்தை போடுறான், அவன் வேற வார்த்தை போடுறான். ஒரே கொள்கை. தமிழ்நாட்டில் 53 துரத்தி அடிக்கப்பட்டதை 70 ஆண்டுகள் கழித்து இவர்களுக்கு நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை எதிர்க்கிறோம். இதில் பரப்புரை செயலாளர் பிரபாகரன், திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வராஜ், எழில்மாறன், விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல துணை செயலாளர் மாறன், தீக்க மண்டல காப்பாளர் மணிவண்ணன் மற்றும் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி, திராவிடர் கழகம் மற்றும் திராவிடர் விடுதலைக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.